பச்சை பயிறு தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பச்சை பயிறு தோசை செய்கிறதுக்கு பச்சை பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிறு மட்டும்தான், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சை பயிரோட பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அதோட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு தோசைக்கு மாவு ரெடி. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பச்சை பயிறு மாவு ரெடி. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பச்சை பயிறு தோசை ரெடி. எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பச்சை பயிறு தோசை ரெடி. பச்சை பயிறு தோசை கார சட்னி.